பிரைஸ் லார்ட். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய வேத வசனம் 2 ராஜாக்கள் 6 அதிகாரம் 6 வசனம். தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். அல்லேலூயா. இந்த கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். எலிசாவோட காலத்தில் அந்த கூட இருந்த மக்கள்லாம் எங்களோட சேர்ந்து வாங்க அப்படின்னு சொல்லி யோர்தான் மட்டும் போகிறாங்க. அங்கே போய் அவங்க வேலைக்காக ஒருத்தர்கிட்ட இரவல் வாங்கி கோடாரியை எடுத்துகிட்டு போகிறாங்க. வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது, மரத்தை வெட்டிட்டு இருக்கும்போது அந்த கோடாரி தண்ணியில் விழுந்துருது. உடனே ஆண்டவரை பார்த்து, அதாவது எலிசாவை ஆண்டவரே என்று கூப்பிடுற அந்த மக்கள் சொல்கிறாங்க, அந்த ஒருத்தர் நான் இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினாள். ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கும் பொழுது இந்த மனுஷன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு கொப்பை போட்டுட்டு அதை இந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். அதாவது நம்மளுடைய காலங்களில், கஷ்ட காலத்தில் தேவன் நம்மை வெட்கப்படுத்தாதபடிக்கு, ஒருவேளை நம்ம மற்றவங்ககிட்ட இருந்து இரவல் வாங்கியிருந்தா கூட அந்த இரவலை திரும்ப தர வேண்டுமாறு நம்மை வைத்திருக்கிறார் ஆண்டவர். அப்படிப்பட்ட நேரங்களில் ஒருவேளை மனிதன் நம்மளை பார்த்து நகைத்தாலும் கூட ஆண்டவர் நம்மை ஒருபோதும் வெட்கப்படுத்துவதே இல்லை. இன்னொன்று பார்த்தா, இது இரும்பு எவ்வளோ கடினமானது என்று தெரியும். எந்த நேரத்துலையுமே தண்ணியிலெல்லாம் மிதக்கக்கூடிய அளவுக்கு அது லேசான பொருளே கிடையாது. இன்றைக்கும் நம்ம தண்ணியில் போட்டோம்னா அது முங்கும் இல்லைங்களா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு அறிவுபூர்வமான ஒரு ரகசியம் நமக்கு தெரிஞ்ச பொழுது கூட, இப்படியெல்லாம் கூட நடக்குமா என்று பார்த்தால் தேவனால் முடியாத காரியமே இல்லைங்க. இன்றைக்கு உங்களுடைய பாரம் என்ன, கடினமானது என்ன இன்றைக்கு, ஒருவேளை அதை கூட ஆண்டவர் இலகுவாக மாற்ற கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நாம் இன்றைக்கு தீர விசுவசித்து அவர் மேல் நம்பிக்கை கொள்வோமா? God bless you.